இதுக்கு மட்டும் எனக்கு கரெக்டா பதில் சொல்லுங்க சார். இதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க. இந்த உலகத்துல சரியா நடைபயிற்சி மட்டும் பண்ணி யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, பிரஷர் மாத்திரை நடத்தினாங்களா, கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்ல இன்சுலின் நடத்தினாங்களா, இல்ல யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா, இல்ல யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தினாங்க நடைபயிற்சி மட்டும் பண்ணி? அது ஏன் தெரியுமா? அது ஏன் தெரியுமா? 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணா கூட 40 to 50 கேலரி மட்டும்தான் எரிக்கப்படும். அதை எழுதி வச்சுடுங்க பேப்பர் எழுதி வச்சுடுங்க இந்த விஷயத்த. சரியா? இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதுனால யாருக்காவது சுகர் சரியா இருக்கா? சொல்லுங்களேன். யாருக்கா சரியா இருக்குன்னு சொல்லுங்க. இது என்னது கருவேப்பிலை, இது என்னது கிரீன் டீ, இது என்னது நெல்லிக்காய் ஜூஸ், இது என்னது கரிஞ்சீரகம், இது என்னது ஆவாரம்பூ, இது என்னது நாவல் பழம், இது என்னது வெந்தயம், இது என்னது கொய்யா இலை. இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை யாராவது இன்சுலின் நடத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சிருக்காங்களா? நல்லா கேட்டுடுங்க. சுகர், ப்ரெஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இது 4 எதனால வருதுன்னு கேட்டா இன்னைக்கு யாருக்குமே தெரியாது. இதுதான் சங்கடமான விஷயம். கரெக்டா காது கொடுத்து கேளுங்க. சுகர், பிரஷர், கெட்ட கொலஸ்ட்ரால், உடல் பருமன், இந்த 4க்குமே ஒரே ஒரு காரணம் தான் இருக்கு. ஒரே ஒரு காரணம். அதுக்கு பேர் தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ். இது ஒரு பேப்பர் எழுதி வச்சிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் ஈஸியான வழி. அந்த வழிக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் பேலன்ஸ்ட் டயட். நீங்க பேலன்ஸ்டு டயட் கரெக்டா எடுக்கலன்னு வைங்களேன், முதல்ல 2 மாத்திரை, அப்புறம் 4 மாத்திரை, அப்புறம் 8 மாத்திரை மட்டும் இல்லை. இன்னும் நிறைய பேர் வாழ்க்கை முழுவதுமே டிஃபனுக்கும் மாத்திரை தான், மத்தியானம் லஞ்சு மாத்திரை தான், டின்னரும் மாத்திரை தான். ஒரு நாளைக்கு 15 மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க இருக்காங்க. 15 மாத்திரை. இந்த தம்பிக்கு பாருங்க 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 140 to 70 கிலோ. நான் புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, இந்த தம்பி புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, இந்த தம்பி போய் நான் ரோட்ல போய் நான் ஓடக்குன்னு சொல்லல. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ் டயட் மட்டும்தான். நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருந்தா கமெண்ட்ஸ்ல OES டைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த முக்கியமான அவேர்னஸ் வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண கண்டிப்பா மறந்துடாதீங்க. வீடியோ சேவ் பண்ணி வைங்க. சேவ் பண்ணி வச்சு ஒரு கூட போட்டு கேளுங்க. எஸ் டைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸ்டே டியூன்.